அம்மியில் சட்னி அரைக்கிறதுல என்ன ஸ்பெஷல் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், 5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துங்க. ஒரு கருவேப்பிலை கொத்து அப்படியே அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி அரைச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அரைப்படாதனால ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். இப்போ தேங்காய் துருவின தேங்காய்னால நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து சில்ல எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தட்டி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதோட ஒரு 4 ஸ்பூன் பொரிக்கடலை வச்சு உப்பு தேவையான அளவு வச்சு நல்லா அரைச்சாச்சுங்க. 5 மினிட்ஸில் சூப்பராக அரைச்சிடலாம். கொஞ்சம் வேகமாக அரைக்க தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அப்புறம் அம்மியில் லைட்டாக தண்ணி விட்டு அந்த எல்லாம் வலிச்சு எடுத்து அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா கழுவி நம்ம மிக்ஸி ஜாரில் எடுக்கிற மாதிரி தான் அம்மியும் நல்லா கழுவி அதே மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொண்டு வந்து நான் திரும்ப பவுலில் மாற்றிருக்கேன். அது பார்த்தீங்களா துவையல் மாதிரி கெட்டியாக. இது வேணும்னா துவையலாகவும் வச்சுக்கலாம், சட்னியாகவும் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து தாளிக்க தேவையில்லை. மறுநாள் காலையிலையும் இப்போ நைட் அரைச்சி காலையிலையும் சூப்பராக இருக்கும்.